அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ட்ரம்ப் வந்து சைனா வந்து 100% டாரிஃப் போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ சைனா வந்து இன்னொரு நியூஸ் விட்டுருக்காங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் அப்படின்னு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிப்லா, பாலிமெடிக்யூர், சந்தூர் மேங்கனீஸ், வேதாந்தா, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, மான் அலுமினியம், விபிஎல், கிராவிட்டா, கேம்ஸ் இந்த ஸ்டாக் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். டோட்டலாக 9 ஸ்டாக்ஸ் இதில். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட அனதர் சேனல் இருக்குது, அதில் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து 93 ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நான் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து நான் இப்போ புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட இல்லை போன வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய புதிய இன்வெஸ்டர் வந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்லாம், அதாவது நியூவாக வர்றாங்க அவங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் இல்லை ஷார்ட் டேர்மில் என்னென்ன அந்த டைப்ஸ் ஆஃப் இப்போ 200 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக பேசிக்ஸாக நான் வந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த எளிய ஸ்விங் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் எப்படி பண்ணுவது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து டெக்னிக்கல் பார்த்து வாங்குகிறேன் அப்படின்னு. நிஃப்டி, ஸோ இது வந்து நம்ம ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது வந்து 25,285 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு 1 வீக் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக இருந்தது. அதுக்கு முந்தின ஒரு 10 ட்ரேடிங் செஷன் வந்து ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன போட்டிருக்காருன்னா 100% டாரிஃப் வந்து சைனா மேலே போடுவேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ரேர் எர்த் மூவ் அவங்க கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. பட் இதுக்கு வந்து சைனா வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், நம்ம வந்து இந்த 100% டாரிஃபை வந்து இப்போ இன்னைக்கு தான் நியூஸ் வந்தது, நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு இருக்கேன் அப்படின்னு சைனா சொல்கிறாங்க. ஸோ இதில் மேபி பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு தெரில. பட் இந்தியாவுக்கு வந்து இது மேக்ஸிமம் நெகட்டிவ் போக சான்ஸ் கம்மி தான். ஏன்னா இவங்க 2 பேத்துக்கு தான் சண்டை, இன்னொன்று இவங்க 2 பேத்துக்கும் சண்டைனா இந்தியா தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. மேபி இது பாசிட்டிவ் ட்ரேட் டீல் முடிஞ்சிருச்சு. இன்னொன்று நம்ம பிரைம் மினிஸ்டரும் யூஎஸும் நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷனில் நல்ல ஒரு ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நிஃப்டி வந்து மேபி வரும் நாட்களில் இதை தாண்டி மேலே போகும், ஆல் டைம் ஹை மேலே போக சான்ஸ் இருக்குது. ஸோ யாரும் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நெகட்டிவாக வச்சுருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஏன்னா இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் கீழே வந்தால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்க வேண்டியதான். பட் மேலே போச்சுன்னா நம்ம வந்து அந்த புல் ரன்னை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்கிட்டயுமே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நான் விற்கிற மாதிரி இல்லை. எதுக்காகனா நம்ம இந்த மாதிரி பாயிண்டில் வந்து நம்ம விற்றுட்டோன்னா நமக்கு வந்து அந்த புல் ரன்னில் கிடைக்கிற அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். சப்போஸ் நெகட்டிவாக போனால் மேக்ஸிமம் கீழே இறக்குவாங்க, அப்போதைக்கு பார்த்துக்கலாம். 24,000 இது வந்து நல்ல ஒரு 25,000 கூட ஒரு நல்ல டெசிசிவ் பாயிண்டாக இருக்கும். அது கீழே வர்றது கஷ்டம் தான். ஏன்னா யூஎஸ் இந்தியா நல்ல ஒரு ட்ரேட் டீல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நெகட்டிவாக போனால் அப்போ எல்லாரும் நெகட்டிவாக தான் இருப்பாங்க, இப்படி வரும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா யோசிச்சுக்குங்க. ஸோ நான் வச்சுட்டு தான் இருக்கேன், எதையும் வாங்கலை எதையும் விற்கலை, எந்த ஸ்டாக்ஸையும் வாங்கலை விற்கலை. ஸோ இது வந்து நாளைக்கு சப்போஸ் நெகட்டிவாக போச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மேபி ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதான்னு பாருங்கள். மேபி மேக்ஸிமம் வந்து 52 வீக் லோவில் இருக்குது. அது செகண்ட் கேட்டகரி ஃபஸ்ட் கேட்டகரின்னு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு மேலே போயிட்டு இருந்த ஸ்டாக்ஸு. ஸோ என்ட்ரி ஆகாதவங்க பாலிமெடிக்யூர்லாம் பற்றி கேட்டிருந்தாரு, இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு மேபி நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ்னு நான் சொல்கிறது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சுன்னா கீழே வந்து. சிப்லா இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ஃபார்மா செக்டாரில் இருக்க ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேபிட்டல் வந்து இவங்க வந்து லார்ஜ் கேப் 1,26,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 23 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 32 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,500 இருக்குது. இண்டஸ்ட்ரிக் வேல்யூ. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து கீழே தான் கீழேன்னு இல்லை, ஆல்ரெடி ஒரு பயங்கரமான கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது 2025க்கு அப்புறமே. இவங்கெல்லாம் லார்ஜ் கேப் கம்பெனி ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், ஒரு 91% தான் கொடுத்துருக்காங்க ஓவராலாக. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பத்துமானா நிறைய ஃபார்மாவில் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஒரு 52 வீக் லோலேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் நல்ல உச்சத்தில் தான் இருக்காங்க. பட் ரிட்டர்ன்ஸ் வந்து 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்ஸு. இவங்க வந்து ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 20% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 15% கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படியே 50-50 மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து டிக்ரீஸ் ஆகுது, பட் லார்ஜ் கேப் இதெல்லாம் டெம்பரரி தான். எஃப்ஏ வந்து டிக்ரீஸ் ஆகுங்க, இது வந்து நெகட்டிவ் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் எரோஷன் அண்ட் ரெவன்யூ சேலஞ்சஸ் இருக்குது இவங்கள்ட்ட. ஸ்லோ க்ரோத் இன்
ரெசிப்ரேட்டரி செக்டர். ஸோ இது 2 நெகட்டிவா இவங்கள்ட்ட இருக்கு. பாசிட்டிவ் வந்து எங்கள்ட்ட நெறையவே இருக்கு. ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், குரோத் இன் ஒன் இந்தியா பிசினஸ், எக்ஸ்பான்ஷன் இன் கன்சியூமர் ஹெல்த் செக்மெண்ட். ஸோ இதெல்லாமே இவங்கள்ட்ட பாசிட்டிவா தான் இருக்கு. இவங்களோட சேல்ஸ் growth எல்லாம் நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். அதாவது லார்ஜ் கேப்புக்கு ஏத்த மாரி இவங்க சேல்ஸ் growth இருக்கு. பட் டெப்ட் வந்து இங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்க் பண்ணணும். நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆக்சுவலா 1000 கோடியிலிருந்து 400 கோடியா டெப்ட் ஓவரால் டெப்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டெப்ட் எக்யூட்டி, பிஜி ரேஷியோ இதெல்லாமே நல்ல பர்சன்டேஜ். டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப பெருசா இல்ல. பட் லார்ஜ் கேப் கம்பெனி மேக்ஸிமம் நிறைய கொடுப்பாங்க. பட் பார்மால இவங்க கொஞ்சம் கம்மியா கொடுக்குறதா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மற்ற செக்டார்ல நல்லா கொடுக்குறாங்க. ஆர்ஓசி, ஆர்ஓ எல்லாமே 20க்கு 15க்கு மேலேயே இருக்கு. இதெல்லாம் நல்ல பர்சன்டேஜ் தான். அதாவது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு கன்சிடரபிள் ரேஞ்சுனா கொஞ்சம் மேபி ஒரு சின்ன கிராஷ் வந்தால் கூட வாங்கலாம். பட் மார்க்கெட் ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். பாலிமெடிக் ஒரு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அது ஆல்ரெடி 52 வீக் லோவில் இருக்குது. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 292% கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். ஆக்சுவலாக இவங்களோட டெப்டி எக்யூட்டி 0.07 இருக்குது. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 50% மேலே போகும்னு சொல்கிறாங்க அனலிஸ்ட். ஓகே, 50ல் நமக்கு ஒரு 20 போனால் அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். அனலிஸ்ட் சொல்கிறது எல்லாமே நடந்துராது. பட் 50னா 50மே போகாமல் இருக்காது, அப்படி கிடையாது. இல்லை, நம்ம ஒரு 10% போனால் கூட நமக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து நெகட்டிவ். டெம்பரரியாக இந்த கம்பெனியில் நெகட்டிவ் இருக்குது. அதனால தான் இது வந்து 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இமீடியட்டாக போகுமானா என்னாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா யாராலையும் சொல்ல முடியாது. நான் இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது. பட் நீங்கள் வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் பஃபர் அமௌண்ட் வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் சப்போர்ட், இந்த சப்போர்ட் லைனை விட்டு கீழே போச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்படி தான் பார்க்கணும். சப்போஸ் இது எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படின்னா மேபி 1600 கூட போகலாம், அதுக்கு கீழே கூட போகலாம். பட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5% 10% போகும்போது ஆவரேஜ் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து 2% மேலே போகுது, பாசிட்டிவாக இருக்குது. நாளைக்கு 2% கீழே இறங்கும்போது ஆவரேஜ் பண்ணிங்கன்னா திரும்ப 2% மேலே போகும் திரும்ப. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேயே உங்களுக்கு வந்து உங்கள் கையில் இருக்க காசு எல்லாமே எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆவரேஜ் பண்ணணும். அதாவது ப்ரைஸ் வந்து ஃபுல்லாகவே கீழே இறங்கணும். அப்போ தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். இவங்களோட டிக்ளைன் இன் இன்டர்நேஷனல் ரெவன்யூ டிக்ளைன் ஆகுது. டெம்பரரி இஷ்யூஸ் இருக்குது இந்த கம்பெனியில் நான் சொல்ல மாதிரி. ஸோ இவங்கள்ட்ட டெப்ட்டுமே இவங்கள்ட்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் டெப்ட்டு பிஜி ரேஷியோ 1 கீழே இருந்தால் ஓகே. இது நெகட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். பட் சேல்ஸ் க்ரோத்துமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் 15க்கு மேலே கொடுத்துருக்காங்க 5 வருஷமாக. இதுனாலும் ஸ்டாக் பிஏ இது வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் காமிக்கிறாங்க. பட் 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்காக வாங்கலாம் பாருங்கள். அதாவது இந்த ரேஞ்சில் வந்து ஃபுல்லாகவே டவுனில் தான் இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன ரீபவுண்ட் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்கள் ரிஸ்க்கை பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள். விபிஎல் இந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் என்ட்ரு ஆகி இப்போ லாக் ஆகிட்டு இருக்காங்க. 52 வீக் லோவில் தான் இருக்குது. ஆல்ரெடி நல்ல ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சு தான். ஆக்சுவலாக மேபி நாளைக்கு நல்லா டவுன் ஆச்சுன்னா இதை பிரேக் ஆகுமான்னு எனக்கு டவுட்டு தான். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட். அப்படி வந்தாலும் ஒரு 420 400 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே இப்படி போயிட்டு இருந்தது. நீங்கள் எல்லா அமௌண்ட்டையும் இதில் போட்டிங்கன்னு வைங்க, மேலே 5% மேலே போகும், திரும்ப 5% கீழே வரும்போது ஆவரேஜ் பண்ணீங்க, திரும்ப 5% போகும்போது நம்ம செல் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கும். அப்போ திரும்ப 5% கீழே வரும்போது ஸோ அது வந்து ஆவரேஜ் வந்து பெருசாக நமக்கு அஃபெக்ட் ஆகாது ஆவரேஜ் ப்ரைஸை. ஸோ அதனால நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தால் மட்டும் ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நாள் அவங்க மேலே ரீபவுண்ட் ஆக நல்ல ஒரு கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி. நானும் தான் வச்சுட்டு இருக்கேன். எனக்குமே இப்போ ஒரு 8% என்னமோ நெகட்டிவ்ல இருக்குது. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 67% மேலே போகும்னு சொல்கிறாங்க அனலிஸ்ட்டு. இவங்கள்ட்ட சின்ன டெம்பரரி இஷ்யூ இருக்குது. இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணலாம். கிராவிட்டா இந்தியா இதெல்லாம் நான் இதுக்காக சொல்கிறேன்னா, மேபி நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். கிராவிட்டா இந்தியாக்கெல்லாம் ஒருத்தர் கேட்டிருந்தார் டெலகிராம் சேனலில், இல்லை நான் இப்போ என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு. ஆல்ரெடி 52 கிலோவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 ட்ரேடிங் செஷனில் கொஞ்சம் மேலே போயிருக்கு. நாளைக்கு கீழே வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை விட்டு கீழே வந்தால் மட்டும் ஆவரேஜ் பண்ணுங்கள். இப்போ நான்லாம் ஆவரேஜ் எங்கே பண்ணுவேன்னா, இங்கே வந்து 1450 அந்த மாதிரி வரும்போது தான் ஆவரேஜ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஒரு 10% நெகட்டிவில் இருக்குது. இப்போ ஆவரேஜ் பண்ணால் எனக்கு பெருசாக அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மியாகாது. ஸோ அதுக்காக இவங்கள்ட்டையுமே ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட்டை 89% மேலே போகும்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ப்ரொமோட்டர் டிக்ரீஸ் ஆகுது, ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இது எல்லாமே நெகட்டிவ் தான். டெம்பரரி இவங்கள்ட்டையுமே இஷ்யூ இருக்குது. பட் நல்ல ஒரு கம்பெனி கிராவிட்டா இந்தியா, நம்மளும் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்து வந்து சந்தூர் மேங்கனீஸ் ஷேர், இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து நிறைய பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் இவங்களோடது வந்து மேங்கனீஸ் ஓர் அண்ட் அயன் ஓர் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப்
ஃபெரோஸ் அலாய். ஸோ இதெல்லாமே இந்த செக்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஆல்மோஸ்ட் இருக்கு. ஸ்டாக் பி வந்து 20 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 13 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 205 இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 98 இருக்கு. ஆக்சுவலாக இவங்க வந்து கொஞ்சம் ஒரு விட காமிக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல இருக்கு. இதை பிரேக் பண்ணால் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குமான்னு தெரில. ரிட்டர்ன்ஸ் வந்து 1700% கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ட்ராகி சப்போஸ் அது ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி பாட்டம் லைன் இந்த மாதிரி கன்சோல்டு நான் ட்ரா பண்ணுற மாதிரிங்க. அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்டர் ஆகிட்டோம்னா சப்போஸ் மேலே போகும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இந்த பாயிண்டில் நம்ம வாங்குறத தவிர்த்துட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஹோல்டு பண்ணால் சப்போஸ் இது நல்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல் ரன் வரும். பாருங்கள், ஆர்எஸ்ஐயுமே 71க்கு மேலே இருக்குது. இது வந்து 90 வரைக்கும் கூட போகும். சப்போஸ் போகும்லாம் தெரியாது, போனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பட் இந்த டைமில் நியூ என்ட்ரி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரில. பட் இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட தான் காமிக்கிறாங்க. ஆர்ஓசி ஆர்ஓஏ எல்லாமே 15க்கு மேலே இருக்குது. நல்ல ஒரு பர்சன்டேஜ். பிஇஜி ரேஷியோ நெகட்டிவில் இருக்குது. இது மட்டும் எனக்கு ஒரு நெகட்டிவாக தெரியுது. டெப்ட் எக்யூட்டி நல்ல ஒரு டெப்ட் எக்யூட்டி தான். பட் இவங்க வந்து டெப்ட் வந்து இவங்கள்ட்ட நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1800 கோடி போனோம் 3 இயர்ஸில் கூட இல்லை காமிக்கிறாங்க. 3 இயர்ஸில் இல்லை இவங்கள்ட்ட டெப்ட். லோ பிளஸ்ட் ப்ரொமோட்டர், ரீட்டைல் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க. இது ரெண்டுமே பாசிட்டிவ் தான் கம்பெனிக்கு. பட் இது மட்டும் ஒரு பிரச்சனையாக தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு முதலீடு பண்ணலாம். வேதாந்தா இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது என்னோட ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. இவங்களில் தெரியுமே எல்லாருக்குமே, இவங்க வந்து டிவிடெண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாருமே வாங்குவாங்க. ஆக்சுவலாக இது வந்து 9% டிவிடெண்ட்ங்கிறது நம்ம எஃப்டி இதை ரிட்டர்ன்ஸை விட அதிகம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணலாம். க்ரோத் வந்து ஓகே தான். அதாவது டிவிடெண்ட் ப்ளஸ் க்ரோத் வந்து இந்த கம்பெனி நான் சொல்லுவேன். பட் இதில் இருக்க பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு முதலீடு பண்ணணும். நான் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து 24% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. 9% டவுன் போகுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ். ஹை பிளஸ்டு ப்ரொமோட்டர், இவங்க வந்து ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டிங்ஸை வச்சு பயங்கரமாக கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் முதலீடு பண்ணணும். நான் இந்த மாதிரி கம்பெனி வாங்க மாட்டேன். எனக்கு வந்து டிவிடெண்ட்காக வாங்கணும்னா நான் சொல்கிறேன். பட் நான் மேக்ஸிமம் க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் பெஸ்ட்டாக இருக்கிறத நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ரோத் ஸ்டாக்ஸில் ஓவரால் பர்சன்டேஜில் கூட அதிகமாக இப்போ டிவிடெண்ட் தர்ற கம்பெனிஸில் நான் பார்த்துட்ருக்கேன். என்னோட ஒப்பீனியன் வந்து டிவிடெண்ட் ப்ளஸ் க்ரோத் இருக்கணும். பட் இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் இருக்குது, க்ரோத் இருக்குது. பட் நம்ம வந்து இதையும் பார்க்கணும். மைக்ரோ டீட்டெயிலில் இவங்க பாருங்கள். ஹை பிளஸ்டு ப்ரொமோட்டர், இது ஒரு ரீசன். இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இந்த கம்பெனிக்கு. ப்ரொமோட்டர் வந்து டிக்ளைன் ஆகுறாங்க. இது ப்ரொடக்ஷன் டிக்ளைன் இன் ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. சேலஞ்சஸ் இன் பாக்சைட் சோர்சிங். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. காப்பர், அலுமினியம், அயன் ஓர், பவர், ஜிங்க், இது எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே இவங்கள்ட்ட இஷ்யூ காமிக்கிறாங்க. நான் பார்த்தேன். அதெல்லாம் என்னால் எல்லாத்தையுமே எடுக்க முடியல. மற்றபடி ஸ்ட்ராங் ஃபைனான்ஸ் இருக்குது, நல்லா பாசிட்டிவ் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து -1 இருக்குது. டெப்ட் எக்விட்டி 2.22 இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகம். இவங்க பாருங்கள், அப்படியே 50%, அதாவது 100%, 53 இருந்தது வந்து 91 கோடியாக டெப்ட்டு கூடி இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணலாம். பட் இப்போதைக்கு வாங்குற ரேஞ்சுனா இது ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு கீழே சின்ன ஒரு ரீபவுண்ட் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வாங்குற மாதிரினா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். இதெல்லாம் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. வந்து அம்பானி குரூப், இந்த ஒரு நேமுக்காக எல்லாரும் வாங்குவாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்க்குறது இல்லை. பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 10,000 கோடி இருக்குது. ஸோ இந்த நேமுக்காக வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ வந்து கீழே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹைனாலும் அவங்க புல்லிஷ் சென்டிமெண்ட் இந்த கம்பெனிலாம் வந்துச்சுன்னா பயங்கரமாக மேலே போகும். இது இவங்க அம்பானி, டாட்டா, இந்த டாட்டா, அதானி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நியூஸ் வந்தால் கூட அவங்க வந்து 20%, 30% இந்த மாதிரி 2-3 நாளில் ஏற்றி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஏறிட்டு அந்த டைமில் நம்ம வாங்கிட்டு திரும்ப கீழே இறங்க, அப்படி கீழே விழுந்தாலும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப கீழே அப்படியே 50% இந்த ஏறின ப்ரைஸில் அப்படியே 100% கூட கீழே இறங்கிருக்கு. இங்கேருந்து ஒரு 10% ஏறிக்குன்னா அப்படியே கீழே 10% கீழே இறக்கி விட்ருக்காங்க. ஸோ இது வந்து வொலாட்டிலிட்டி இருக்குது. பட் இவங்க டெப்ட் இது சேஃபான கம்பெனி, மீன்ஸ் அம்பானி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அம்பானி பிஸ்னஸ் இல்லைன்னா நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்தியாவுக்கு டெப்ட் ஈக்விட்டி வந்து 0.44 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.03 தான் இருக்குது. இதெல்லாமே நல்ல பர்சன்டேஜ். இவங்க அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சேல்ஸ் க்ரோத் மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டெப்ட் வந்து இங்கே குறைச்சிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ், நல்ல பாசிட்டிவ் தான் கம்பெனிக்கு. ஸ்டாக் பி வந்து 2.21. இண்டஸ்ட்ரி பி வந்து அண்டர் வேல்யூட்னா ரொம்ப அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து 5 வருஷத்தில் வந்து 1000 கோடி 1000% கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன்ஸு. இது வந்து நல்ல பாட்டமில் தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட்டில் இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் தான். மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது.
எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆகுது. 2மே நெகட்டிவ். ரீட்டெயில் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இதுவும் நெகட்டிவ். ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இது மட்டும் பாசிட்டிவ். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து டிவிடெண்டே குடுக்கலன்னு சொல்றாங்க. இது வந்து நெகட்டிவ். லோ பிளஸ்டு ப்ரொமோட்டர் இது பாசிட்டிவ். அடுத்து வந்து மான் அலுமினியம். இந்த கம்பெனி பத்தி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ்ல இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 722 கோடி இருக்கு. ஸ்டாக் பி வந்து 48, இண்டஸ்ட்ரி பி 19. கரண்ட் பிரைஸ் வந்து 133. இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு. பிரைஸ் வந்து ஆல்ரெடி பாட்டம்ல தான் இருக்கு. பட் இவங்க வந்து பெருசா அதாவது ஒரு ஹை போனாலுமே அதை விட்டு கீழே இறக்கி விட்டுருக்காங்க பிரைஸ். இங்கேயே அதே மாதிரி நடந்திருக்கு. இங்கே அப்போ இதில் எனக்கு தெரில, நான் சொல்கிறேன். மேபி மேனிப்புலேஷன் நடக்குமான்னு தெரில. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பிசி மேலே ஏறி இருக்காங்க. இங்கே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அப்படியே கீழே இறக்கி விட்ருக்காங்க. யார் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நான் ஒதுங்கி தான் இருப்பேன். பிஜி ரேஷியோ 0.7. இது வந்து டிஸ்க்ளைமர் தான், என்னோட கணிப்பு தான். ஓகே, ஏன்னா நான் இப்படி சொல்கிறதுக்காக நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். பிஜி ரேஷியோ -7 இருக்குது. ஸோ இது வந்து பயங்கரமான நெகட்டிவ். டெப்ட் டு எக்விட்டி 0.5 இருக்குது. ஓகே, 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 65 கோடி இருக்குது. இப்போ வந்து அதிகமாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு 10,000 கோடியாச்சும் இருக்க மாதிரி பாருங்கள் மார்க்கெட் கேபிட்டல். அப்போ தான் உங்களுக்கு இதில் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இங்கே வாங்கியிருந்தவங்களாம் என்ன ஆவாங்கன்னு தெரில. லோ பிளஸ்டு ப்ரொமோட்டர் இது வந்து பாசிட்டிவ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு முதலீடு பண்ணலாம். ஃப்ரெஷ் என்ட்ரி தெரில, இது ரிலேட்டடாக நிறைய கம்பெனி இருக்குங்க. கேம்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி. இவங்க வந்து ஓகே, இவங்க வந்து மோனோபொலின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு ஸ்பிளிட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5 ஸ்டாக் ரேஷியோவில். ஓகே, மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஆல்மோஸ்ட் 19,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 43 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 54 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 3,800. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 1,500. இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாக் பி தான் அண்டர் வேல்யூடாக காமிக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஓகே தான். ஒரு சின்ன ஒரு லைன் போட்டோன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன அமௌண்ட், பஃபர் அமௌண்ட் வச்சுக்கிட்டு மேபி இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது 3000ங்கிறது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஆவரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் கீழே வந்தால். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ரெண்டுமே பார்த்துக்கணும். சப்போஸ் கீழே வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு. இதை பற்றி சொல்லணும்னா ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து 31% மேலே போகும்னு சொல்கிறாங்க. டவுன் வந்து 14% கீழே போகும்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பாசிட்டிவ். லோ பிளஸ்டு ப்ரொமோட்டர் பாசிட்டிவ். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க, நெகட்டிவ். டிக்ரீஸ்ட் எஃப்ஐஐ நெகட்டிவ். ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் டிலேஸ் இது வந்து பிரச்சனையாக இருக்குது இந்த கம்பெனியில். ப்ராஃபிட்டபிலிட்டி கன்சர்ன்ஸ் இன் நான் மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ஸ் இதுவுமே கன்சர்னாக இருக்குது. கன்சர்ன்ஸ் ஓவர் நியூ ஃபண்ட் ஆஃபரிங் என்எஃப்ஓ அதுலேயுமே ரெவன்யூ வந்து இவங்கள்ட்ட கன்சர்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. டெம்பரரியாக இவங்கள்ட்ட இஷ்யூ இருக்குது, அதனால தான் ப்ரைஸ் கீழே இருக்குது. இதனால அவங்க ஒரு லைன் போட்டால் அந்த ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு முதலீடு பண்ணலாம். டெப்ட் டு எக்விட்டி 0.07 இருக்குது. பிஜி ரேஷியோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேல்ஸ் எல்லாமே ஓகே தான், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. டெப்ட் வந்து ஓவரால் டெப்ட்டுமே அதேமாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஆர்ஓசிஆர்ஓ எல்லாமே சூப்பரான பர்சன்டேஜ், ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ரிட்டர்ன்ஸ் மட்டும், அதாவது 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 194% தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஒரு மோனோபொலின்னு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.